வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா அண்ட் யூ வாட்சிங் ஷோரீல். ஷோரீலில் இன்னைக்கு சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி தாங்க வந்திருக்காங்க. கிரைம் த்ரில்லர் பேஸ்டான ஒரு மூவி வந்திருக்காங்க. ஸோ படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா லாரா அப்படிங்கிற பியூட்டிஃபுல்லான நேம். ஸோ அந்த டீம் கூட தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ராக்ஷனில் இருக்க போகிறோம். வாங்க அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. ஓகே. ஸோ டிரெக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் படத்தோட ஆக்ட்ரஸும் வந்திருக்காங்க. ஸோ வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஆல் ஹியர். தேங்க்யூ சார், ட்ரெய்லர் பார்க்கும்போதே இட் வாஸ் லைக் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரைம் ரிலேட்டடான ஒரு சில விஷயங்களும் இருந்தது. அது போக அந்த அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுமே இருந்தது. நீங்கள் என்ன பர்ஸ்பெக்டிவில் யூ வாண்டட் டு டூ திஸ் ஃபிலிம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனால் படத்தில் நீங்கள் ஜேர்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஓகே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் படம். ஆனால் அதுக்கு தேவையான காமெடி போர்ஷன், அதே நேரம் ஒரு எமோஷன் எல்லாமே படத்தில் இருக்கும். ஸோ த்ரோட்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நமக்கு சீக்குவலாகவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து படத்தில் ஃபுல்லாகவே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ எதுவுமே உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாகவோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே லைவாக ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன கைண்ட் ஆஃப் ரோல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஸோ என்னோடய ரோல் வந்துட்டு ஒரு ப்ராஸ்டியூட் ரோல். ஸோ ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அவங்க அதை நரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. யூஸ்வல் ரோல்ஸை விட இது ஒரு ஸ்டெப் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர மாதிரி ஒரு ரோல். ஏன்னா இதில் வந்துட்டு கொஞ்சம் டல் பண்ணுவாங்க அண்ட் கொஞ்சம் அந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களோட ஒர்க் பண்ணது, டீம் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு டீமாகவே நாங்கள் ஃபார்ம் ஆகிட்டோம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இவங்க கூட ஒர்க் பண்ணது. வெரி நைஸ். அண்ட் கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த மாதிரி ரோலுங்கிறது சில விஷயங்கள் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு சில விஷயங்கள் வி ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் தி ஜோன் அப்படிங்கிறது தட்ஸ் ரியலி அ ட்ரூ ஒன். அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ படத்துலையும் வந்து யூ ஹேவ் ஆக்டட் சார். எப்படி இருந்தது? கொஞ்சம் ஒரு ப்ரொடியூசராக எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும் ஒரு படம் இருக்கிறது. அதுவும் லீடு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து ஒரு புது டீம், நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஜெல் ஆகிட்டோம். அதனால் வந்து அவ்வளோ பெருசாக கஷ்டம் இல்லை. எல்லாம் ஒரு ஜாலியான ஒரு திறந்தோறும் ஒரு கல்யாணம் மாதிரி, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, ஒரு கிரேமத்தில் ஒரு ஜாலியாக டென்ஷன் இல்லாமல் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி அழகாக நல்லா பண்ணியிருக்கிறோம். பார்க்கும்போது படம்லேருந்து எல்லாமே ஒரு மாதிரி ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது த்ரில்லர் பேஸ்டாக இருந்தது. ஆனால் அவர் வந்து எப்படி சொன்னார்னா ஒரு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருந்துச்சுங்கிறாரு. யூ மேட் ஸோ வெரி கம்ஃபர்டபுள். கண்டிப்பாம்மா. ஆக்சுவலாக ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். என்ன பண்ணணுன்றதை பிளான் பண்ணியாச்சு. பட் அது எப்படி பண்ணுறோங்கிறது சினிமாவே எல்லாருமே பிடிச்சி வரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பிடிச்ச விஷயத்த ஜாலியாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு டீம் என்ன மூடில் ஒரு படம் பண்ணுறாங்களோ ஸோ அதனுடைய அவுட்புட் தான் நமக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ நம்ம ஒர்க் பண்ணும் பொழுதேவும் அதுக்கான கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தாங்கன்னா நம்ம என்ன கேட்குறோமோ அதோட பெஸ்ட்டாக ஒரு ஆர்டிஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ அதே போல் நாங்கள் ஒரு டீம்ன்றதை தாண்டி அவர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் ஒரு சின்ன க்ரூ வச்சு பேசிக்காகவே ஃபார்ம் பண்ணும்போதே அப்படி தான் பண்ணோம். ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் எங்களுக்கு ஸ்பாட்லேயே க்ரியேட் ஆகிட்டதுனால அவன் வேலையை கரெக்டாக செஞ்சால் போதும். ஆனால் ஒர்க் விஷயத்தில் எல்லாமே கரெக்டாக பண்ணமே தவிர ஈஸியாக மிங்கிள் ஆகிட்டோம். ஸோ அப்படின்போது ஒர்க் பண்ணும்போது நல்லா யாருக்குமே அந்த டிஃபிகல்ட்டிஸ் தெரியலை. ப்ராஜெக்ட் வைஸ் அது டஃப்பாகவே இருந்தாலும் எல்லாமே அதை என்ஜாய் பண்ணி பண்ணதுனால நல்லா இருந்தது. சில நேரம் நமக்கு பிடிச்ச விஷயத்த நைட் அண்ட் பகல் ஃபுல்லாக டே நைட் ஒர்க் பண்ணால் கூட அதை ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு மூடு தான். ஸோ ஓவராலாகவே எல்லாருமே அந்த கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருந்தோம். ஸோ அதனால் ஈஸியாகவே இருந்தது எங்களுக்கு ஓவரால் ஒரு ப்ராஜெக்டாகவே. சார், இந்த படத்தோட ஒன்லைன் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள் சார். இன்வெஸ்டிகேஷன் பேஸ்டு தான். ஓகே. ஸோ ஒரு அன்ஐடென்டிஃபைடு பாடி. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தேடும்பொழுது போலீஸ்க்கு என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ போலீஸ் எந்தெந்த ஆங்கிள்லாம் ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி போகும்பொழுது அது ஃபர்தராக மூவ் பண்ண முடியாமல் ஹோல்ட் ஆகும். ஸோ ஹோல்ட் ஆகும்போது அந்த இடத்துல இருந்து சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சயின்டிஃபிக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல், இப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் இருந்ததுன்னா அடுத்து போயிடலாம். இல்லை சயின்டிஃபிக் ப்ரூஃப் இல்லாமலே நிறைய கேசஸ் வந்து டம்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் போலீஸ் அதை என்ன அசியூம் பண்ணி அந்த கேஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவாங்க. அப்படி போகும்பொழுது அவங்களுடைய வே ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சரியாக தப்பாக அவங்க போகிற போக்கில் வேறு சில விஷயங்கள்லாம் ஓப்பன் ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு 3 பிளாக் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. இன்வெஸ்டிகேஷன் ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆனாலும் அந்த ஒரு லெவலுக்கு மேலே அந்த இன்வெஸ்டிகேஷன் மூவ் ஆகலைன்ற பொழுது அதை என்னென்ன ஆங்கிள் எல்லாம் மாற்றி யோசிப்பாங்க, அந்த போகக்கூடிய ஆங்கிள்ஸ்லாம் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வருது, அதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராக ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணி ஸோ அதுக்கான கன்க்ளூஷனாக தான்
நாட் ஆஃப் த ஸ்டோரி இருக்கும். சரி, ஓகே. ஒரு ரூட் மேப் மாதிரி. ஸோ இங்கேருந்து ஒரு இடம் போகிறதுக்கு அது 2 ரூட்டாக பிரிஞ்சு அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஆடியன்ஸை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு gripலயே வச்சுட்டு இருக்கணுன்றது தான் நோக்கமே டைரக்டர் சாரோடது. ஸோ அதே நோக்கத்தில் வந்து போரே அடிச்சிடக்கூடாது. ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு ட்விஸ்ட் போட முடியுமோ அங்கெல்லாம் வந்துட்டு கரெக்டாக gripபாக வந்து போட்டிருக்கோம். ஓகே. ஸோ அடுத்து நாங்கள் படம் பார்க்கும்போது லைக் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷுவலோட நாங்கள் பார்த்துட்டு இருப்போமா? அந்த சஸ்பென்ஸ் கடைசி வரைக்கும் ஹோல்ட் ஆகும். இருக்கும். பட் கடைசி அட் வரைக்குமே லாஸ்ட்டாக hold ரிவீல் ஆகும். பண்ணி விட்டீங்களே. பண்ண மாதிரி இருக்கும், பண்ணாத மாதிரியும் ஸோ இருக்கும். அது செகண்ட் லீடுக்கு அப்போ ஏதாவது கொடுக்கறதுக்கா? நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் அது ஃபைனலாக ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகே. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ரோல் அதை சூஸ் பண்ணுறதுக்கே வி நீட் அ கட்ஸ். ஏன் ஆமா. அப்படின்னா அந்த ரோல் சூஸ் பண்ணோம் அப்படின்னா வெளியே என்ன பேசுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் யோசிக்க ஆரம்பிப்போம். இன்னும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. என்னென்ன தாட்ஸ் வந்தது லைக் இந்த கைண்ட் ஆஃப் ரோலுக்கு உங்களை அப்ரோச் பண்ணும்போது? இல்லை, எனக்கு அந்த மாதிரி செகண்ட் தாட்ஸே இல்லை. ஐ வாஸ் லைக் டெஃபினெட்லி நான் இந்த ரோல் நான் பண்ணுறேன் அப்படின்னு தான் எனக்கு ஃபுல் உடன்பாடு இருந்துச்சு இந்த ரோல் பண்ணுறதுல. மற்றவங்க என்ன யோசிப்பாங்க அதெல்லாம் எனக்கு சுத்தமாக அது மைண்ட்லேயே இல்லை. நம்ம ஒரு ஆக்டர் என்ன கொடுத்தாலும் பண்ணோம், அடுத்தடுத்து சேலஞ்சிங்காக பண்ணோம், அந்த நோக்கத்தில் தான் நான் இருந்தேன். ஸோ உடனே நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஒரு இம்மீடியட்டான ஒரு எஸ் கொடுத்துருக்கீங்க. ஆமாம். ஸோ அது என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் யோசிச்சீங்க? லைக் மேபி இந்த கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் பண்ணும்போது நமக்கு அடுத்தடுத்த ரோல்ஸும் இந்த மாதிரி நல்ல ஒரு சேலஞ்சிங் ரோல்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சிங்களா? அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் நான் ஒரு ட்ரூ ஆக்டர் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ எந்த ரோல் கொடுத்தாலும் இவங்க பண்ணுவாங்க அப்படின்ற பேசப்படணும். ஸோ அதனால அந்த மாதிரி. எக்ஸலென்ட். ஓகே. வி நீட் லைக் டெடிகேட்டட் ஆக்டர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நல்லாவே வாட்டி எடுத்துட்டாங்க. கடல்லலாம் முக்கி எடுத்து வச்சு செஞ்சுட்டாங்க. பட் அது நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ பார்க்கும்போது அது எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது நல்லா இருக்கு. இல்லை, அப்போ பண்ணும்போதும் இல்லை, நம்மளுக்கு பிடிச்சது தானே பண்ணுறோம். எனக்கு ஆக்டிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பேஷனில். ஸோ அது வந்து ஒரு கஷ்டமாகவே தெரியல. இஷ்டப்பட்டு பண்ணால் அந்த கஷ்டம் தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியே போயிடுச்சு. சரி, இது இப்போ தான் சொல்கிறாங்களா இல்லை? ஸ்பாட்லேயுமேவும் எல்லாருமே ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன் கூட, டஃப்பான சீக்வன்ஸ் கூட எல்லாம் ஸ்போர்ட்டிவாக தான் பண்ணாங்க. யாருமே அந்த இடத்துல வந்து மோஸ்ட்லிவோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே ஒரு சேலஞ்சிங்கான சீக்வன்சஸ் தான் இருக்கும் படம் ஃபுல்லாகவே, எல்லா கேரக்டர்ஸ்க்குமே. அண்டு ஒரு கேரக்டர் தான் அந்த மாதிரி இருக்குமே தவிர விஷுவலைசிங் எதுவுமே அந்த மாதிரி இருக்காது. ஸோ நாங்கள் எதுவுமே அந்த மாதிரி பிளான் பண்ணவும் இல்லை. ஒரு கேரக்டருக்கு என்ன தேவை, ஸோ என்னுடைய ப்ளேக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நாங்கள் விஷுவலைஸ் பண்ணியிருக்கோமே தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயமே தயங்குற அளவுக்கு எதுவும் இல்லை, இருக்காது. நைஸ். நாங்கள் அதை படம் பார்த்துட்டு நாங்கள் சொல்லணும்னு சொல்லுவீங்க. ஓகே சார், உங்கள் கேரக்டர் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. என்ன டைப் ஆஃப் கேரக்டர் உங்களை நாங்கள் ஸ்க்ரீனில் எப்படி பார்க்கலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய கேரக்டர் தான். அப்புறம் இது சத்யராஜ் சார் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண வேண்டியது, சத்யராஜ் சார், சரத்குமார் சார் மாதிரி பண்ண வேண்டிய கேரக்டர். ஆக்சுவலாக நான் ப்ரொடியூசர்னால வந்து நான் அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு நான் வந்து டைரக்டர் சொல்லி கன்வே பண்ணிட்டேன். அந்த கேரக்டர் நான் தான் பண்ணுவேன். அடப்பிடிச்சு பண்ணிட்டாரு. இல்லை நீங்கள் என்ன மாதிரிலாம், ஏன்னா நாங்கள் படம் கதை ஆரம்பிக்கும் பொழுது நான் அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது நான் எப்படி இருப்பேங்கிறதுல என்னோடய கேரக்டர் அவர் உருவாக்கிட்டேன். அதுக்குள்ள நான் போய் கரெக்டாக இருந்துட்டேன். ஏன்னா நானே வந்து ஒர்க் ஷாப்பு வைக்கும் பொழுது நான் அதில் போயிட்டு கலந்துக்கிட்டு என் கேரக்டர் என்ன மாதிரி எனக்கு சொல்லிட்டாரு. நானும் அதில் ட்ராவல் பண்ணிட்டேன். என்ன படம் நான் போடுறேன் இல்லைங்களா, அந்த படத்தை நானே கெடுத்துடக்கூடாதுங்கிறது வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தேன். அதனால் நான் அந்த கேரக்டரை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னுடைய அந்த ரூட் என்னமோ அதை கரெக்டாக நம்ம சேர்த்துருக்கேன்னு நம்புகிறேன். நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள். ஓகே. இவர் இப்போ சொல்லியிருந்தாரு, அடம் பிடிச்சி அந்த கேரக்டரை வந்து நான் இதை நான் ஓப்பனாகவே கேட்குறேன். லைக் நீங்கள் கரெக்டாக அந்த கேரக்டரை வந்து இவர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் இட்? கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அட் த சேம் நாங்கள் வந்து எல்லாமே வளர்ந்து வரக்கூடிய ஆர்டிஸ்ட் தான், அப்கமிங் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அதுவும் ஆடியன்ஸுக்கு தெரியக்கூடாது. ஆடியன்ஸ் பார்க்கும்பொழுது இவங்க இந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணுன்னா அந்த இடத்துல நான் ஒரு கற்பனையை உருவாக்கி அந்த கற்பனையை வந்து அவங்கள செய்ய சொன்னால் அவங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும். என்னோடய கற்பனையை அவங்கள்ட்ட நான் புல் பண்ணி வாங்குறதுக்கும் எனக்கும் டஃப்பாக இருக்கும். ஸோ பிகினிங்கில் அது பண்ணுறது அவ்வளோ சேஃப்ன்றது எனக்கும் படலை. ஸோ அப்போ யாரெல்லாம் என்னென்ன கேரக்டர், ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 2-3 months ட்ராவலில் இருக்கோம். ஸோ ட்ராவலில் இருக்கும்போது அவர் என்னவா பேசுவார், என்னவா நடந்துப்பார், அவர் ரியல் கேரக்டர் என்ன அப்படின்றது எல்லா கேரக்டர்ஸ் கூடயும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் ஆர்டிஸ்ட் நிறையா புதுசாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரு கூடயும் ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நான் கேரக்டரைசேஷனையே நாங்கள் டிசைன் பண்ணிட்டோம். ஸோ அதை டிசைன் பண்ணும்பொழுது அவர்
ஓவரால் படத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப யதார்த்தமாக நல்லா பண்ணியிருக்காருன்ற மூடு தான் கிடைக்கும். ஸோ அவர் நடிச்சிருக்காரு, ஸோ அது ஏதோ வித்தியாசமாக தெரியுதுன்றதை யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு கேரக்டரைசேஷனே க்ரியேட் பண்ணுறதுனால அதை அவர் ஈஸியாக அடாப்ட் பண்ணி முடிஞ்சது. ஸோ அப்போ ஓவராலாக அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணுமோ ஆஸ் ஆர்டிஸ்ட்டாக அதை அவர் பண்ணியிருக்காரு, நல்லபடியாக பண்ணிருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் அவர் வந்து படத்துக்கு ப்ரொடியூசரா தான் வந்தாரு, இல்லை, ஆக்டரா தான் வந்தாரு. அவர் பல வருஷத்துக்கு முன்னாடியே நடிக்கணுன்ற அவருடைய ஆர்வம் தான் இன்னைக்கு அவர் ப்ரொடியூசராகவே மாற்றிருக்கு. ஓகே. சொல்லப்போனால் இது நான் போய் கதை சொல்லி பிச் பண்ணி கிரியேட் ஆன படம் இல்லை, டு பி ஃப்ராங்க் நான் ஒத்துக்கிறேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் ரொம்ப வருஷம் இருந்தார். ஸோ பல காரணங்களால் அது பண்ண முடியலை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சரி இது நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு இறங்கி அவர் ஒரு ட்ராவலில் ரொம்ப வருஷம் போயிட்டே இருந்திருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு சின்ன நாட் இந்த மாதிரி ஒரு எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க, இதை வந்து ஒரு ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு அவரும் 2-3 வருஷம் நிறைய ட்ராவலில் இருந்து அது சரியாக அவருக்கும் கிளிக் ஆகாமல் ஒரு டீம் அமையாமல் அவரும் ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணியிருந்தார். ஸோ ஃபைனலைஸாக எங்ககிட்ட வரும்பொழுது சரி ஓகே அவருடைய இன்ட்ரெஸ்ட்டும் பார்க்குறோம், அவர்னால என்ன சோர்ஸ் இருக்குது அப்படின்றத ஓப்பனாகவே பேசிடுவோம். மறைச்சி வச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சார் என்கிட்ட இது இருக்குது, நான் நடிக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது அப்படிங்க சார். சரி அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காம்பேக்டான ஒரு விஷயத்தில் இதை முடித்தா என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் டிசைன் பண்ணி தரேன், நீங்கள் எனக்கு அதுக்கான ஃப்ரீடம் கொடுத்துருங்க, 2 பேர்த்துக்கும் மியூச்சுவலாக செட் ஆச்சுன்னா ஃபர்தராக இதை டேக் ஆஃப் பண்ணுவோம் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நான் இதை ப்ளேயில் உட்காந்தேன். ஸோ அதை திரைக்கதை வடிவமாக்கும் போது நான் கம்ப்ளீட்டாக சினிமாக்குன்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணி ஆகணும். அப்போ ஆடியன்ஸாகவும் நான் பார்க்கணும், ஆஸ் அ டைரக்டராகவும் பார்க்கணும், ஆர்டிஸ்டோட கேரக்டரைசேஷனும் நான் ப்ராப்பராக ஸ்கெட்ச் பண்ணணும், அவங்ககிட்ட என்ன வாங்க முடியும், அட் த சேம் ப்ரொடியூசரையும் சேஃப் ஜோனில் வச்சுருக்கணும், சும்மா நம்ம பாட்டுக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது. ஸோ எல்லா விஷயங்களையும் கன்சிடர் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கிரிப்டை பவுண்ட் பண்ணி கொடுக்கும்பொழுது ஒரு ஃபஸ்ட் வெர்ஷன் தான் நான் கொடுத்துருப்பேன், அதுலேயே அவர் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடார். ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கொஞ்சம் பேர் பார்த்தாங்க, எல்லாருமே அதில் திருப்தி ஆனதுக்கப்புறம் தான் ஓகே இதை உடனே டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் ஜானில் ஸ்டார்ட் பண்ணோம், இந்த ஜானில் ரிலீஸ். ஓகே. லொகேஷன்லாம் எங்கெங்கே சார் போயிருந்தீங்க? லொக்கேஷன் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், கடலூர், காரைக்கால், பாண்டிச்சேரி, ஓகே. ஓவரால் 5 லொக்கேஷன் வரைக்கும் ஷிஃப்டிங் போனோம். டே நைட் தான் போச்சு, எதுவுமே ப்ராப்பராக சிங்கிள் கால் ஷீட்டில் முடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா எக்கனாமிக்கலாக நாங்கள் பார்க்கணுன்றதுனால நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுமோ அதே போல் இவ்வளோ ஷிஃப்டிங்கே நான் போட்ட பிளான்குள்ளே முடிக்கணுன்றதுனால ஸோ எல்லாமே டே நைட் அவங்க சொன்ன மாதிரி தான். இன்றைக்கி காலைல ஆரம்பித்தோன்னே ஒரு பிளான் பண்ணியிருப்போம், சம்டைம்ஸ் லேட் கூட ஆகும், மிட் நைட் ஆகலாம், விடியலாம், அடுத்த நாள் போகலாம், போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் எனக்கு தேவையானதை முடிச்சாகணும். ஸோ அதை முடிக்காமல் விட்டோன்னா அடுத்து இதை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ தூரம் வரும்ன்றது எனக்கு தெரியாது. ஸோ அது ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்டு அசிஸ்டன்ஸ் அத்தனை பேருமே சப்போர்ட் பண்ணதுனால தான் என்னால் அதை நீங்கள் சொன்ன அந்த 1 இயர்க்குள்ளே முடிக்க முடிஞ்சது. நினச்ச டைமில் முடிக்க முடிஞ்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக டெஃபினட்டாக என்ஜாய்மெண்ட் தான் சார். ஆமாம், இது ஒரு டாமினோஸ் மாதிரி தான், ஒன்று தட்டி விட்டா எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அதனால எல்லாமே வந்துட்டு சார் கரெக்டாக இந்த டைமில் ஸ்கெட்யூல் எல்லாம் கரெக்டாக ரேப் பண்ணதுனால தான் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்புட்டே வந்துச்சு. ஓகே. ஸ்டோரியில் லாரா மூவி டீம் நம்ம கூட இருக்காங்க அண்ட் இன்னும் 2 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கங்க. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம், வெல்கம். வி ஹாவ் த அதர் லீட் ஆஃப் ஒன் ஆஃப் த லீட்ஸ் ஆஃப் த லாரா மூவி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே. அண்ட் மியூசிக் டைரக்டர். ஸோ மியூசிக் ரொம்ப அருமையாக இருந்தது. த பேக்ரவுண்ட் மியூசிக் ஆல்வேஸ் ஸ்கோர்ஸ் த லாட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. அண்ட் உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஷூர். ஓகே. எந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வேணும்னு சொல்லி டேரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த டைப் ஆஃப் மியூசிக் வேணும். பட் அந்த இமேஜினேஷனுக்குள்ளே போகிறதும் அந்த க்ரியேட்டிவிட்டிக்குள்ளே போகிறதும் மியூசிக் டைரக்டரோட வேலை தான். இதில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணீங்க? ஆக்சுவலி இந்த படம் ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே டைரக்டர் நம்ம ஸ்டூடியோ வந்துட்டு ஸ்டூடியோ வந்து படத்துக்கு இதுதான் சுச்சுவேஷன், இதுதான் ஸ்டோரி, நமக்கு இந்த மாதிரி தான் வேணும். அதாவது பர்டிகுலராக இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ரெகுலராக இருக்க இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப அழகாக ட்ரெய்லர்லலாம் வந்து இங்கே பார்த்தா சிரிச்சிட்டே இருக்காங்க சார், ஆனால் ட்ரெய்லரில் வந்து ஒரு மாதிரி ஸ்டன்னடு ஃபேஸ்டோடு இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிரசிவாக கொடுத்துருந்தீங்க. சொல்லுங்கள். இந்த படத்தில் சொல்லும்போது அடிச்சு கூட கேட்பாங்கம்மா, சிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் கேட்டோம். இங்கே சிரிக்க சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா? அப்போ இல்லை இங்கேயாவது சிரிச்சுக்கிறேன்னாங்க, சரி போயிட்டு போங்கன்னு விட்டாச்சு. ஓகே. ஸோ நல்ல ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கிறது லைக் த வே யூ டாக்குங்கிறதே தெரியுது. ஐயோ, உங்கள் ரோல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் லாரா மூவியில் அவனை வந்து லீட் பண்ணியிருக்காங்க. என்னோடய கேரக்டர் பற்றி சொல்லும்போது ரொம்ப சாதாரணமாக நார்மல் ஒரு இன்னசென்ட் கேர்ள் மாதிரி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். யா, ஷீஸ் கோயிங் த்ரூ ஸோ மெனி திங்ஸ். அதுதான் படத்தோட
நிறைய திங்ஸ் இருக்கும். எனக்கு பார்க்கும்போது தான் தெரியும். எனக்கு ரொம்ப டைரக்டர் வச்சு ரொம்ப பேச முடியாதுல்ல கேரக்டர் பற்றி. என்னென்ன பேசணும் சார் அவர் பேசக்கூடாதுன்னு போனதுக்கு தெரியும். அப்புறம் அப்ப நீங்க சொல்லணும், ஓகேவா? அவர் போனதுக்கு அப்புறம் நீங்க சொல்லணும். ஷூர் ஷூர். அவங்க சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுட்டா சந்தோஷம். அதான் என்னோட தமிழ் புரிஞ்சுட்டாலே ஹாப்பி. இதான் ஆல்மோஸ்ட் ஷீஸ் டாக்கிங் லைக் 90% தமிழ் வந்துருச்சு. இல்லை காரில் வரும்போது ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. செஷன்ஸ் ஒர்க் அவுட் ஹோம் ஒர்க்லாம் கொடுத்தீங்களா? இல்லை நான் கொடுக்கல. இல்லை இவங்க இப்போ வரும்போது தமிழில் பேசிடணும்னு சொல்லிட்டு டிக்ஷனரி வச்சு பார்த்துட்டு வந்திருப்பாங்க. நைஸ். காஸ்டிங் சொல்லுங்க சார். லைக் காஸ்டிங்கும் போது நம்ம எதிர்பார்த்த ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்க பேசுகிற விதங்கள், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வச்சு சில டைம் வி காஸ்ட் ஃபார் த லீட் ஆகட்டும், இல்லை என்ன கைண்ட் ஆஃப் ரோல் ஆகட்டும், லைக் நீங்கள் இவங்களை காஸ்ட் பண்ணதுக்கான ரீசன் இல்லை சம்திங் யூ வாண்டட் அப்படின்னு போது? ஓவராலாகவே நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து மெயின் லீட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணுன்றத ஸ்கெட்ச் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் அவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக அவர் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத அவரோட கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணியாச்சு. அடுத்து நான் சொன்ன மாதிரி ஒரு 3 பிளாக்ல என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 3 ஃபீமேல் லீட்ஸ் வருவாங்க. அப்போது ஒவ்வொரு கேரக்டரும் எந்த மாதிரி இருக்கணுன்றத ஸ்கெட்ச் பண்ணிட்டோம். ஸோ அதில் செலக்டிவாக நாங்கள் ஆடிஷன் போனது அல்லது எங்களோட ரெஃபரன்ஸில் வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா தேடி பார்க்கும் பொழுது அந்த பசங்க கேரக்டர் ஃபுல்லாகவே என் சைட்லேயே முடிஞ்சு போச்சு. இந்த பொண்ணுங்கன்னு தேரும்போது என் ஃபோனில் ஒரு கான்டாக்டும் கிடைக்க மாட்டேன்ருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மியூசிக் டைரக்டர் இருக்கார் இல்லையா, சைலண்ட்டாக அவர் அதில் ஒரு பொண்ணு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ராப்பராக ஆடிஷன் வச்சு அங்கேருந்து எடுத்தது வந்து இன்னொரு லீடு வெண்மதின்னு சொல்லி ஒரு பொண்ணு. அவங்க இப்போ வர முடியலை. இப்போ வர்ஷினி அண்டு அனு 2 பேரையுமே ரெஃபர் பண்ணது எங்கள் மியூசிக் டைரக்டர் தான். ஸோ அவர் கொடுத்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணதா. இல்லை இதில் வேற ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கு. நான் எதையும் உள்ளர்த்தத்தோட சொல்லலைங்க, எனக்கு இது சம்மந்தம் இல்லை. இல்லை இவர் ஹைலைட்டடாக ஒரு விஷயம் சொன்னார், என்கிட்ட வந்து பொண்ணுங்க கான்டாக்டே இல்லை, இல்ல. பசங்கள்லாம் நான் இல்லை கொடுத்துட்டேன். சரி ஆனா கேளுங்க. இல்லை நான் கேட்கவே வேணாம் சார், ஏன்னா உங்களுக்கு கொஸ்டினே கரெக்டாக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை நான் வந்து அனு வந்து நாங்கள் எப்படி எடுத்தோன்னா, நான் ஓட்டா ஓட்டது ஒரு பைலிங்கல் படம் எடுத்தாங்க. இட் வாஸ் இன் கன்னடா அண்ட் தமிழில் இது பண்ணாங்க படம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து 5.1 மிக்சிங் 7 மிக்சிங் நான் தான் பண்ணேன். ஸோ இவர் என்கிட்ட இந்த கேரக்டர் என்ன மியூசிக் பண்ணுறோம் இல்லையா, ஸோ கேரக்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ எனக்கு தோணுச்சு, எனக்கு இவங்க டைரக்ட் கான்டாக்ட்லாம் இல்லை. அப்போ சொன்னாங்க, சரி ஓகே நான் வேணால் பேசி பார்க்குறேன் ப்ரொடியூசர்கிட்ட, அவர் நம்பர் கொடுத்தா நான் வாங்கி தரேன், அதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கு சொல்லி அப்படி கொடுத்துட்டேன். அதே மாதிரி வர்ஷினி அவங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு போல்டான ஒரு கேரக்டர் பண்ணாங்க. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இந்த ரொம்ப கம்மி பேர் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் லிங்க் ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்துட்டு நான் அவருக்கு ரெஃபர் பண்ணி வச்சேன். அவர் பார்த்துட்டு ஓகே கான்டாக்ட் கிடைக்குமானா, அதே மாதிரி ஃப்ரெண்டு டைரக்டர் அந்த படத்துக்கு வாங்கி கொடுத்தேன். அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே, பட் அந்த பாடல் அதை வந்து எங்களுக்கு 2 லைன் நீங்கள் அழகாக பாடி காமிக்கணும். காதல் தீராத நேரங்கள் தேடி வார்த்தை வாசங்கள் பூக்குதே, காலை மாலை இதன் ஆசைகள் பேசி மீண்டும் பாஷம் விழியோடு இமை உறங்காதே, விலகாமல் சுகம் தருதே. ஞாபகம் இல்லை, லிரிக்ஸ் மறந்து. ஓகே, இல்லை யாரையும் மைண்டில் வச்சு பாடி இருக்காருன்னு நான் நினைக்கிறேன், அதனால லிரிக்ஸை மறந்துட்டாரு. இல்லை எங்கே போனாலும் லிரிக்ஸ் மறக்கதே ஒரு வேலையை வச்சிருக்காரு. போய் மனப்பாடம் பண்ணிட்டு நான் கூட பண்ணுறது இல்லை. ஓகே சார், இந்த ட்ரெய்லரில் ஒரு நல்ல ஒரு பாலிடிக்ஸ்க்கான ஒரு டயலாக் வச்சுருந்தீங்க. அது இவங்க தான் சொல்லியிருந்தாங்க. அதுவும் அதாவது யார் அமைதியாக இருக்காங்களோ திருப்பி நம்ம அவனை தான் அடிக்கிறோம். எவன் திருப்பி அடிக்க மாட்டானோ அவனையே திருப்பி அடிக்கிறதான உங்க அதிகாரம், உங்க அரசியல். அந்த மாதிரி ஒரு டயலாக். இப்போ அந்த டயலாக சொல்லுங்க, அவங்க பேசி காமிக்கிட்டோம், அதோட பாயிண்ட் அப் பண்ணலாம். ஓகே. எவன் திருப்பி அடிக்க மாட்டானோ அவனையே திருப்பி அடிக்கிறதான உங்க அதிகாரம், உங்க அரசியல். எவன் திருப்பி அடிக்க மாட்டேனோ எவன் திருப்பி அடிக்க மாட்டானோ அவனையே திருப்பி அடிக்கிறதான உங்க அதிகாரம், அரசியல். எவன் திருப்பி அடிக்க மாட்டேனோ அவனையே திருப்பி அடிக்கிறதா அவங்க அதிகாரம். பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பேன். அதுதான் நினைச்சேன், எத்தனை ஷார்ட் சார் போச்சு. அதான் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பேன் பாத்துங்க. இல்ல ப்ராம்ப்டிங் வாங்கி கரெக்டா பண்ணிட்டாங்க, டப்பிங்ல மேட்ச் பண்ணிட்டோம். ஓகே, தட் வாஸ் நைஸ். அண்ட் Jan 3 நம்மளுடைய லாரா மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. இட் வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ 1 இயர்க்கான அந்த உழைப்பை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ளேயே இருக்குது. அந்த பர்டிகுலராக உங்கள் சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்குது சார்? இல்லை இது ரொம்பவே ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான் வைங்களேன். ஸோ இது 1 இயர்க்கான உழைப்பு அப்படிங்கிறத தாண்டி 1 இயர்க்கான ஒரு பல பேரோட உழைப்பு.
ஸோ எங்கள் டீம் மொத்தத்துக்கான உழைப்பு, முக்கியமாக ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் கார்த்திகேசன் சாருக்கு பல வருஷ கனவு, அதுவும் இதில் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து லாரா மூவி பொறுத்த வரைக்கும் அப்கமிங் டீமாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு டீம் இருந்தால் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சா அவங்களாலையும் ஒரு நல்ல படம் பண்ண முடியும். கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு அவங்க 1000 கோடி படமாக இருந்தாலும் சரி, 1 கோடி படமாக இருந்தாலும் சரி, 2 கோடி படமாக இருந்தாலும் சரி, டிக்கெட் ரேட் என்னமோ 150 ரூபாலேருந்து 200 ரூபா தான். இப்போ கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக அவங்க படம் பார்க்குறாங்கன்னா அது வளர்ந்து வரக்கூடிய டீம்னாலேயும் முடியும் அப்படின்றத அவங்க நம்பணும். ஸோ அதுக்கான விஷயங்கள் நாங்கள் இதில் நல்லபடியாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு எங்கேஜிங்காக இருக்கும். இது எல்லாரும் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுக்கும், ஸோ இந்த மாதிரி வெறும் ப்ளேவை நம்பி ஒரு கான்ஃபிடண்ட்டான கதைகளில் ஆர்டிஸ்ட் நடிக்கிறதுக்கும், நாங்களும் அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறதுக்கும், இன்வெஸ்டர்ஸ் வர்றதுக்குமே ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ மக்கள் இதையும் பெரிய பாருங்கள், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லட்டும், நல்லா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லட்டும், அது அவங்களுடைய உரிமை. ஆனால் நல்லா இருந்தால் இதை நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டிய கடமையும், இதை பார்த்து ஆதரவு கொடுக்க வேண்டிய விஷயமும் ஆடியன்ஸ் கையிலையும் இருக்குது. நம்மளோட லாரா படம் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படிங்கிறதுல தேர்ஸ் நோ டவுட்னு நினைக்கிறேன். வென் தேர் இஸ் அ ஹார்ட் ஒர்க், அந்த ஹார்ட் ஒர்க் டெஃபினட்டாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அண்ட் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் சொல்லி புதுயுகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. தேங்க்யூ. வணக்கம். ஸோ இன்றைக்கி லாரா படம் வந்திருந்தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, கொஞ்சம் ஜாலியாகவும் போச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்டர்வியூவில் நான் உங்களே சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் டாடா, பை பை ஃப்ரம் பிருந்தா.